அப்படி நாம் எல்லோரும் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். தேவனுடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில் அவரை நோக்கி பார்க்கும்படியாக, அவரை துதிக்கும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக, அவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் தேவனுடைய கரத்திலே நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்பவர்களாய் நாம் காணப்படுவோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ கிருபைகள், எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ பாதுகாப்புகள், எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய அற்புதமான கரம் எங்களோடு கூட இருந்ததற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? எல்லாரும் வாயிலை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் வாயிலை திறந்து சொல்லுவோமே. எல்லாருடைய சத்தங்களும் உயரட்டும். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வல்லவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்த தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பாதுகாத்து நடத்தினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தரே அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சரீர ஜீவன் பலன் சுகம் ஆரோக்கியத்தை என் தேவன் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் என்னோடு கூட சேர்ந்து சொல்வீர்களாம். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினாம். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினாம். தந்தனே கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனே கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. சொல்லுவா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. எல்லாரும் சேர்ந்து தேவனை உயர்த்தி நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரேயாற்றி ஈகத்தில் வேறொரு தீட்சமில்லை பரணே. நீரேயாற்றி தீட்சமில்லை பரணே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. நல்ல கரங்களை உயர்த்தி இயேசுவை பார்த்து ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி யாத்திரோ நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி யாத்திரோ நாமத்தின் ஆதரவில். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஓய்வு நாள் காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே துதி உபவாச ஆராதனையாய் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாடல்களை பாடி துதித்து உம்மை ஆராதித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் காணப்படுகிறோம்.
உடைய கிருபையின் பிரசனம் இந்த ஆராதனையில் முழுவதுமாய் எங்களோடு இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. ஆமென். அப்படி நாம் எல்லாரும் மறந்து கொள்வோம். நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டுள்ளதான புக்லெட்டை நாம் எடுத்துக்கொள்வோம். அதிலே தெரிந்த ஒரு சில பாடல்களை உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி நாம் பாடப்போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். 366வது பாடல். அன்பே உருவான அன்பு தெய்வத்துக்கு ஆராதனை, அழகே உருவான இயேசு ராஜாவுக்கு ஆராதனை. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி. அன்பே உருவான அன்பு தெய்வத்துக்கு ஆராதனை, அழகே உருவான இயேசு ராஜாவுக்கு ஆராதனை. சேர்ந்து சொல்லுமா எல்லாரும் கூட. அன்பே உருவான அன்பு தெய்வத்துக்கு ஆராதனை, ஓ அழகே உருவான இயேசு ராஜாவுக்கு ஆராதனை. பரலோகத்தில் ஆராதனை, லோகத்தில் ஆராதனை, திருச்சபையில் ஆராதனை, சுத்தரில்லத்தில் ஆராதனை. பரலோகத்தில் ஆராதனை, பூலோகத்தில் ஆராதனை, திருச்சபையில் ஆராதனை, சுத்தரில்லத்தில் ஆராதனை. கோடா கோடி தூதர்கள் ஓய்வின்றி உம்மை துதித்தாலும், கோடா கோடி தூதர்கள் ஓய்வின்றி உம்மை துதித்தாலும், அடியாரின் துதியில் வாசம் செய்யும் அன்பரே உமக்கே ஆராதனை. அடியாரின் துதியில் வாசம் செய்யும் அன்பரே உமக்கே ஆராதனை. லோகத்தின் ஆராதனை, பூலோகத்தில் ஆராதனை, திருச்சபையில் ஆராதனை, சுத்தரில்லத்தில் மறுபடி சத்தமாய். பரலோகத்தில் ஆராதனை, பூலோகத்தில் ஆராதனை, திருச்சபையில் ஆராதனை, சுத்தரில்லத்தில் ஆராதனை. ஏழு குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழையின் துதியின் வாசம் செய்ய இறங்கி வந்தீர் நன்றி ஐயா. ஏழையின் துதியில் வாசம் செய்ய இறங்கி வந்தீர் நன்றி ஐயா. பரலோகத்தில் ஆராதனை, பூலோகத்தில் ஆராதனை, திருச்சபையில் ஆராதனை, சுத்தரில்லத்தில் ஆராதனை. இன்னும் சத்தமாய். பரலோகத்தில் ஆராதனை, பூலோகத்தில் திருச்சபையிலே எங்கள் உள்ளத்தில் ஆராதனை. பரலோகத்தில் உம்மையல்லால் எனக்கு வேறு யாருண்டு. பரலோகத்தில் உம்மையல்லால் எனக்கு வேறு யாருண்டு. பூலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு வேறு விருப்பமில்லை. பூலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு வேறு விருப்பமில்லை. லோகத்தில் ஆராதனை, பூலோகத்தில் ஆராதனை, திருச்சபையில் ஆராதனை, சுத்தருள்ளத்தில் பரலோகத்திலே லோகத்தில் ஆராதனை, பூலோகத்தில் ஆராதனை, திருச்சபையில் ஆராதனை, சுத்தரில்லத்தில் ஆராதனை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடலின் முதல் அடி அழகாய் சொல்லுது. கோடா கோடி தூதர்கள் ஓய்வின்றி
உம்மை என்ன செஞ்சாலும் துதித்தாலும் அடியாரின் துதியில் வாசம் செய்யும் அன்பரே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார்? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். மறுபடியும் என்னோடு கூட சேர்ந்து கோடா கோடி தூதர்கள் உம்மை ஓய்வின்றி உம்மை துதித்தாலும் என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து மறுபடியும் பாடலாமா? கோடா கோடி தூதர்கள் ஓய்வின்றி உம்மை துதித்தாலும் சொல்லுங்க. கோடா கோடி தூதர்கள் ஓய்வின்றி உம்மை துதித்தாலும் அடியாரின் துதியில் வாசம் செய்யும் அன்பரே உமக்கு ஆராதனை. அடியாரின் துதியில் வாசம் செய்யும் அன்பரே உமக்கு. நல்ல கரங்களை பற்றி லோகத்தில் ஆராதனை. லோகத்தில் திருச்சபையிலே திருச்சபையில் ஆராதனை. சுத்தத்தில் ஆராதனை. பரலோகத்திலே லோகத்தில் ஆராதனை. லோகத்தில் ஆராதனை. திருச்சபையில் ஆராதனை. உள்ளத்தில் ஆராதனை. அன்பே அன்பே உருவான அன்பு தெய்வத்துக்கு ஆராதனை. அழகே உருவான இயேசு ராஜாவுக்கு சத்தமாய் ஓ அன்பே உருவான அன்பு தெய்வத்துக்கு ஆராதனை. அழகே உருவான இயேசு ராஜாவுக்கு ஆராதனை. பரலோகத்தில் பரலோகத்தில் ஆராதனை. பூலோகத்தில் ஆராதனை. திருச்சபையில் ஆராதனை. சுத்தருள்ளத்தில் பரலோகத்திலே பரலோகத்தில் ஆராதனை. பூலோகத்தில் ஆராதனை. திருச்சபையில் ஆராதனை. சுத்தருள்ளத்தில் ஆராதனை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து இன்னொரு பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடலாம். 383வது பாடல். 383வது பாடல். நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார் என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர்? ஆமென். கரங்களை குலுக்கி சொல்லுங்க. கிட்டத்தில் உள்ளவங்களை கரக்கி சொல்லுங்க. இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அவர் என்ன செய்யறாரா? இங்கே அழகான ஒரு பாடல் நம்ம பாட போகிறோம். நீ ஆசைப்பட்டதெல்லாம் என்ன செய்வார்? வாங்கி தருவார். ஆமென். 383வது பாடல். நல்ல கரங்களை தட்டுவோம் எல்லாமே. நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார் என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். நல்ல நல்ல ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார் என் அன்பு தெய்வம் இயேசு. மறுபடியும் சொல்லுமா சத்தமாய். நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார் என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார் என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவாரே. நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவாரே. இயேசு அதிசயம் செய்திடுவாரே. இயேசு அதிசயம் செய்திடுவாரே. நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார் என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார் என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். சாலமோன் ஞானத்தை கேட்கும் போது கேளாத வெள்ளியும் பொன்னையும் தந்தாரே. சாலமோன் ஞானத்தை கேட்கும் போது கேளாத வெள்ளியும் பொன்னையும் தந்தாரே. உனக்காக மரித்தாரே. நீ கேட்டால் இல்லை
நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவா. என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். சொல்லுவனோடு ஆசைப்பட்ட அவர் வாங்கி. என் அன்பு தெய்வம் இயேசுவே. எலிசா வரங்களை கேட்கும் போது ஆசைப்பட்ட வரங்களை சேர்த்து தந்தாரே. எலிசா வரங்களை கேட்கும் போது ஆசைப்பட்ட வரங்களை சேர்த்து தந்தாரே. எனக்காக மரித்தாரே. நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? உனக்காக மரித்தாரே. நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரோ? நீ கேட்டால் நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீ கேட்டால் தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆசைப்பட்டதெல்லாம் அவர் வாங்கி தருவா. என் அன்பு தெய்வம் அவர் ரொம்ப நல்லவர். ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவா. என் அன்பு தெய்வம் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். முதலடி சொல்கிறது சாலமோன் இதை கேட்டாராம், ஞானத்தை கேட்டார். ஆனால் என் ஆண்டவராகிய கர்த்தர் அவர் கேளாத ஐஸ்வர்யத்தை என்ன செஞ்சார்? சேர்த்து கொடுக்குறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் ஏன் ரொம்ப நல்லவர் அப்படின்னா, நீங்கள் ஆசைப்பட்டதை நீங்கள் கேட்கும்போது கேளாத ஆசீர்வாதத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், ஆனால் நான் கேட்டுகிட்டே இருக்கிறேனே, தாமதித்தாலும் அவர் தரமான ஒன்றை உங்கள் கையில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். தாமதித்தாலும் சிறந்ததை உங்கள் கையில் என்ன செய்வார்? கொடுப்பார். அந்த சிறந்தது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் நினச்சி பார்க்காததாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திராததாக இருக்கும். இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கிற அளவிற்கு, ஆச்சரியத்தோடு பார்க்கிற அளவிற்கு இருக்கிறோம். அதுதான் என் தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலடி என்னோடு கூட சேர்ந்து சொல்வீர்களா? சாலமோன் ஞானத்தை கேட்கும்போது கேளாத வெள்ளியும் பொன்னையும் தந்தாரே. என்னோடு கூட சேர்ந்து சொல்வீர்களா? சாலமோன் ஞானத்தை கேட்கும்போது கேளாத வெள்ளியும் பொன்னையும் தந்தாரே. சாலமோன் ஞானத்தை கேட்கும்போது கேளாத வெள்ளியும் பொன்னையும் தந்தாரே. உனக்காக மரித்தாரே. நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? உனக்காக மரித்தாரே. நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவா. என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவா. என் அன்பு தெய்வம் இயேசு அவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவேன். ஹல்லேலூயா. அவன் இன்னொரு பாடலை கூட என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளலாம். 395வது பாடல். 395வது பாடல். பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நிறையா. இன்றைக்கு பலருடைய வாழ்க்கை எப்படி வேண்டுதா இருக்குது? வறண்டு போனவாய். பாலைவனத்தில் நம்ம எப்படி இருக்கும்? பாலைவனம் எப்படி இருக்கும்? வறண்டு போய் இருக்கும். அங்கே எதுவுமே இருக்காது. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நாம் யோசிக்கிற ஒரு காரியம் இப்படி தான் இருக்குது. என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அவன் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. இன்னொரு மக்கள் இருக்கிறாங்க, என்ன தான் கொடுத்தாலும் என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. அவன் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு எதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத விருப்பத்தோடு வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறாரோ இங்கே பாடல் சொல்கிறது. பாலைவனமாக இருந்த எங்களை எப்படி சோலைவனமாக. சோலைவனமாக நான் எப்படி இருக்கும்? அது ஒரு செழிப்பான ஒரு காரியம். ஆமென். அப்படியா நம்முடைய தேவன் மாற்றுகிறவர். கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். என்னோடு கூட சேர்ந்து பாடலை பாடலாம். 395வது பாடல். நல்ல கரங்களை தட்டி. ஆமென். பாலைவனமாய் இருந்த எங்களை
சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. அருந்து கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்து கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. சந்தோஷத்தோடு களிப்பாக மாற்றினீரையா. ஓ பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. வறண்ட நீளத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. வறண்ட நீளத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. சத்தமா சொல்லுவா, வயல்வெளியாய் மாற்றினீரையா. ஓ பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமே ஹல்லேலூயா. ஆமா, இன்னொரு பாடலை எடுத்துக்கொள்வோம். 333வது பாடல். 333வது பாடல். அல்லேலூயா கீதம் பாடுவேன், என் ஆண்டவரை கொண்டாடுவேன். தூக்கி எடுத்தார் சேற்றிலிருந்து, துதியின் கீதங்கள் நாவில் தந்தார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவாதி தேவன் இம்மட்டும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். எங்கேயோ இருந்த நம்மளை ஆமென் அவர் அழகா என்ன செஞ்சிருக்காரு? தூக்கி எடுத்திருக்கார். ஆமென். அழகான ஒரு பாடல் உண்டு இல்லையா? சேற்றிலிருந்து என்ன செஞ்சார்? அவர் தூக்கி எடுத்த ஒரு நல்ல தெய்வமாக என்ன செய்கிறாரு? அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதை கொடுத்திருக்கிறார் என்றால், அவர் துதியின் நாவை நம்மளுடைய என்ன செய்திருக்காரு? அவர் கொடுத்துருக்காரு. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆமென், துதிக்கிறவர்களாய் நாம் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஆமென், இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப துதிக்கும்படியாக அவர் நமக்கு நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். செய்த காரியமே எதுக்குன்னா, அவரை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம துதிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் துதிக்கணும். ஆமென். ஏன் அப்படின்னா, எங்கேயோ இருந்து என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? அல்லேலூயா கீதம் பாடுவேன், என் ஆண்டவரை கொண்டாடுவேன். 333வது பாடல். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா கீதம் பாடுவேன், என் ஆண்டவரை கொண்டாடுவேன். அல்லேலூயா கீதம் பாடுவேன், என் ஆண்டவரை கொண்டாடுவேன். தூக்கி எடுத்தா சேற்றிலிருந்து, துதியின் கீதங்கள் நாவில் தந்தா. தூக்கி எடுத்தா சேற்றிலிருந்து, துதியின் கீதங்கள் நாவில் தந்தா. ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜனுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜனுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜனுக்கே. ஆராதனை ஆராதனை
எல்லாம் போக்கி விட்டாரே, துதியின் நாடை எனக்கு தந்தாரே. சொல்லுங்க பார்க்கலாம். துன்பம் எல்லாம் போக்கி விட்டாரே, துதியின் நாடை எனக்கு தந்தாரே. வாழ்த்தி பாடுவேன், போற்றி பாடுவேன், தாழ்வில் என்னை நினைத்தவரே. வாழ்த்தி பாடுவேன், போற்றி பாடுவேன், தாழ்வில் என்னை நினைத்தவரே. ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜனுக்கே, ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜனுக்கே. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. நன்றியால் உள்ளம் பொங்குதே, இயேசு ராஜாவை நெஞ்சம் தேடுதே. நன்றியால் உள்ளம் பொங்குதே, இயேசு ராஜாவை நெஞ்சம் தேடுதே. என்று பாடுவேன் எந்த நேசுவை, எந்த வாழ்வில் எல்லாம் அவரே. என்று பாடுவேன் எந்த நேசுவை, எந்த வாழ்வில் எல்லாம் அவரே. ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜனுக்கே. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நாமம் உயர்த்திடுவே. உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நாமம் உயர்த்திடுவே. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் காலமெல்லாம் துதித்திடுவே. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் காலமெல்லாம் துதித்திடுவே. ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜனுக்கே. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. ஆராதனை ஆராதனை ஓ என் ராஜாதி ராஜனுக்கே. ஆராதனை 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 என் தேவாதி தேவனுக்கே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது அடியை பார்க்கும்போது நன்றியால் உள்ளம் பொங்குதே, இயேசு ராஜாவை நெஞ்சம் தேடுதே. எத்தனை பேர் என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நன்மையை செய்துட்டார், எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிட்டார், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்துட்டார் அப்படின்னா உடனே அவருக்கு ஒரு நன்றியை செலுத்துருவாங்க. பார்த்தீங்களா? 3 பேர் 4 பேர் தான் என்ன செய்கிறாங்க. மீதெல்லாம் என்ன செய்வோம், அந்த காரியத்தில் முடிச்சதுக்கப்புறம் சாட்சி மட்டும் என்ன செஞ்சிருவோம், லேட்டாக சொல்ல வந்துடும். அல்லேலூயா. இங்கே பாடி அழகாக பாருங்க. நன்றியால் உள்ளம் பொங்குமே என்றால் நேசரை நாம் என்ன செய்வோம், தேடுவோம், அவர் பக்கத்தில் ஓடி வந்துடுவோம். ஆமென். இன்னொரு பக்கம் இருக்குது, அந்த நன்றியை நம்ம உடனே செலுத்திட்டோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், அவர் எங்கேயுமே போக மாட்டார், அடுத்த செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? மறுபடியும் நீங்கள் அவர்கிட்ட பேசுவீங்களா? என்ன பேசுவீங்க? ஆண்டவரை நீ செய்ததுக்காய் நன்றி. அல்லேலூயா. ஆமென். நன்றியால் நம்முடைய உள்ளம் என்ன செய்யணும், பொங்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுது வந்தாலும் ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், போன வாரம் ஒரு அற்புதத்தை செஞ்சார், அதுக்கு நன்றி செலுத்தினேன், அது போதாதா, முடிஞ்சு போச்சு, அடுத்த இன்னும் என்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரோ அதுக்கு நான் நன்றி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இல்லை, இந்த செகண்ட் நான் உயிரோடு இருக்கிறேன், அதுக்கு நான் முதல் நன்றி செலுத்தணும். அப்போ எத்தனை தடவை சொல்ல முடியும்? ஆமென். அந்த காரியத்தை நம்ம எத்தனை நேரம் சொல்லலாம்? ஒவ்வொரு செகண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு செகண்ட் என்ன செஞ்சிருக்கலாம், இயேசுவுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கலாம். அதுதான் இன்னைக்கு பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இதை நாம் பார்த்து கொண்டே இருந்து நன்றி செலுத்த நாம் மறந்துட்டோம் அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும். அது எப்படி தான் இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதற்கு மத்தியில் தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது தான் உங்களுக்குள்ள 2வது நபரோ 3வது நபரோ 4வது நபராக அவர் என்ன செய்வார், உலாவுவார்.
அல்லேலூயா. ஆமென். என்ன காரியம் இருந்தாலும் சரி, அதுதான் அவங்க செஞ்சாங்க இல்லையா? நான் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இல்லாம போனாலும் பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. ஆனா வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் இந்த பிரச்சனைகளை பார்த்துட்டு ஆமென், அவர் வல்லவரா இல்லையோ என்கிட்ட அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நல்லவரா இல்லையோ அப்படின்னு நாம நினைக்கிறோம். இல்லை, அவர் எப்பவுமே அப்படிதான். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாற போதே இல்லை. அவர் எப்பவுமே வல்லவராய் தான் என்ன செய்றார் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு நேரமே போதாது. ஹல்லேலூயா. அவ்வளோ நன்மைகளை என்ன செஞ்சிருக்கிறாரு, செய்து கொண்டே இருக்கிறார். பாடலாம் அது 2வது அடிய. நன்றியால் உள்ளம் பொங்குதே, இயேசு ராஜாவை நெஞ்சம் தேடுதே. நன்றியால் உள்ளம் பொங்குதே, இயேசு ராஜாவை நெஞ்சம் தேடுதே. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றியால் உள்ளம் பொங்குதே, இயேசு ராஜாவை நெஞ்சம் தேடுதே. என்று பாடுவேன், என்று பாடுவேன் எந்த இயேசுவை எந்த வாழ்வில் எல்லாம் அவரே. என்று பாடுவேன் எந்த இயேசுவை எந்த வாழ்வில் எல்லாம் அவரே. ஆராதனை ராஜாதி ராஜனுக்கே. Yes, glory to God. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. நல்ல சத்தமாய் ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜனுக்கே. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. கீதம் பாடுவேன், என் ஆண்டவரை கொண்டாடுவேன். அல்லேலூயா. கீதம் பாடுவேன், என் ஆண்டவரை கொண்டாடுவேன். தூக்கி எடுத்தார், தூக்கி எடுத்தார். ஓ சேற்றிலிருந்து அவன் துதி. ஓ அவன் தூக்கி எடுத்தார், சேற்றிலிருந்து துதியின் கீதங்கள் நாவில் தந்தார். ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜனுக்கே. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜனுக்கே. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை மாற்றம் பாடி தொடர்ந்து அடுத்த பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 340வது பாடல். 340வது பாடல். இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் என் வீட்டின் முத்திரை. ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. வேதத்தில் இயேசுவின் நாமம் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. வேதத்தை வாசித்தா தான் என்ன செய்யும், அவர் எப்படிப்பட்டவர், அவர் நாமம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யும், ஆமாம் தெரியும். அவருக்கு பல நாமங்கள் பல பெயர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாள் நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், இயேசுவின் நாமம் மேலானது. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி நாம் ஜெபிக்கும் போது அது என்ன செய்கிறது என்றால் அது நம்மை காக்கிறதாய் இருக்கிறது. ஆமென். அது நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது, அது நம்மை போஷிக்கிறதா இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு பல நேரத்தில் பல இடங்களில் இயேசுவின் பெயரை சொல்வதற்கு தயக்கம் உண்டாகிறது. என்ன சொல்லிடுவாங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க, அது இவங்க அல்லேலியாக்காரங்களோ அப்படிலாம் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் பயம் என்ன செய்கிறது, உண்டாகிறது. எந்த இடத்துல இருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தை சொல்ல வெட்கப்படவே கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். பாடல் நடி அழகாய் சொல்கிறது, அது உங்க ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் உங்க வீட்டினுடைய, அது முத்திரையா இருந்தா எப்படி இருக்கும், உங்க வீடு எப்படி இருக்கும், அது வேலி அடைக்கப்பட்டதா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அது வேலி அடைக்கப்பட்டதா இருக்கும், அது காக்கப்பட்டதா என்ன செய்யும் இருக்கும். என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் என் வீட்டின் முத்திரை.
இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் மறுபடி சொல்லுவா. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படேனே, நான் பயப்படேனே. மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படேனே, நான் பயப்படேனே. இயேசுவின் நாமம் அவன் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. வியாதி பயம் அது மரண பயம், இயேசுவின் நாமத்தில் நீங்கிடட்டும். வியாதி பயம் அது மரண பயம், இயேசுவின் நாமத்தில் நீங்கிடட்டும். இயேசுவின் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதைவன் கூடாதை அணுகிடாது. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதைவன் கூடாதை அணுகிடாது. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. பரலோக சேனை காவலுண்டு, சர்வ வல்ல தேவானி கிருபையுண்டு. பரலோக சேனை காவலுண்டு, சர்வ வல்ல தேவானி கிருபையுண்டு. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே, மறந்திடுவோம் நோயின் பெயர்களையே. உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே, மறந்திடுவோம் நோயின் பெயர்களையே. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், அவர் ஆட்டுக்குட்டி ரத்தம். என் வீட்டின் முத்திரை. ஓ இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. ஹல்லேலூயா, ஆமென். ஐந்தாவது அடியை பாருங்க, உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே. அப்பதான் என்ன செய்ய முடியும்? எதை மறந்துடுவோம்? நமக்கு இருக்கிற பலவீனங்கள், நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், நமக்கு இருக்கிற போராட்டங்கள், நமக்கு இருக்கிற பாடுகள், நமக்கு இருக்கிற சோதனைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? மறந்துடும். எப்போ மறக்கும்? இயேசுவின் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கும்போது. ஹல்லேலூயா, ஆமென். வாயின் அறிக்கையினாலே அவருடைய நாமத்தை சொல்லி கொண்டே இருக்கணும். ஆமென். எங்கே நின்று கொண்டு இருந்து வேலை பார்த்தாலும் சரிதான், வீட்டில் இருந்தாலும் சரிதான், வெளியில் போயிட்டு இருக்கும்போதுனாலும் சரிதான், இயேசுவின் நாமத்தை மாத்திரம் சொன்னா போதும், அவர் நம்முடைய மத்தியில் இறங்கி வருகிறவர். ஹல்லேலூயா. அவர் எங்கேயுமே போக மாட்டாருங்க. எப்பொழுதுமே ஒன்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுது என் மகள் கூப்பிடுவார் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? காத்துக்கொண்டே இருக்கிறவர். ஆமென். அதை நீங்கள் துதியை சொன்னாலும் கிட்டத்தில் தான் இருப்பார், ஸ்தோத்திரம் சொன்னாலும் உங்கள் கிட்டத்தில் வந்துடுவார். ஆமென். நன்றி சொன்னால் கிட்டத்தில் வந்துடுவார். ஒரே ஒரு வார்த்தை இயேசு என்று சொன்னாலே போதும், அவர் என்ன செஞ்சிருவார்? உங்கள் பக்கத்தில் வந்துடுவார். உங்கள் பக்கத்தில் இயேசு இருந்தார்னா உங்களை எதுவும் என்ன செய்ய முடியாது, நெருங்கவே முடியாது. அங்கே 4வது அடியா 3வது அடி அழகாய் சொல்லுது, பொல்லாப்பு உனக்கு என்ன செய்யாது, வாதை உன் கூடாரத்தை அணுகவே அணுகாது. ஹல்லேலூயா. எந்த காரியம் இந்த உலகத்திலே நடைபெறுகிற அல்லது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த காரியம் என்ன செய்யாது, வாய்க்காது. ஏன்? என்னை உருவாக்கினவர் என் கூட இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க, என்னை உருவாக்கினவர் என் கூட இருக்கிறார். பக்கத்தில் உள்ளவரை பார்த்து சொல்லுங்க. ஆமென். ஆமாம், இன்னைக்கு அதை தான் டாபிக்ல நம்ம பேச போகிறோம். என்னை உருவாக்கினவர் ஒருத்தர் இருக்கார். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு நான் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். அவன் இயேசுவின் நாமத்தை நம்ம என்ன செய்யணும், அவன் உயர்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 3வது அடியையும் 5வது அடியையும் மறுபடியும் என்னோட கூட சேர்ந்து நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி, நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஆமாம், இதே சத்தத்தோட சேர்ந்து பாடலாமா?
பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகிடாது. சொல்லுங்க, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, ஓ வாதையின் கூடாரத்தை அணுகிடாது. மறுபடியும் சொல்லுமா, பொல்லாப்பு பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகிடாது. இன்னும் சத்தமாய், பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகிடாது. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் அவன் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி இரத்தம் என் வீட்டின் முத்திரை. உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே, மறந்திடுவோம் நோயின் பெயர்களையே. உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே, மறந்திடுவோம் நோயின் பெயர்களை. இயேசுவே இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை ஆமென். ஆட்டுக்குட்டி இரத்தம் இன்னும் நல்ல சத்தமாய், இயேசுவின் நாமம் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி இரத்தம் என் இன்னும் சத்தமாய், இயேசுவின் நாமம் அவன் ஜீவனை காக்கும், ஓ ஆட்டுக்குட்டி இரத்தம் என் வீட்டின் முத்திரை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாண்டிடுவார். ஆமென். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. பாவமில்லை அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று ஆண்டிடுவார். சொல்லுங்க பார்க்கலாம், ஓ ராஜாதி ராஜா என்றென்றும் என்று மாண்டிடுவார். இயேசுவின் குடும்பமே. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம், இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம். ஆமென். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம். பார்த்தாரை காரிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான ஓ இன எல்லாம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன எல்லா நாமம் இன்பமாம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கு வாசனை வீசிடும் நாமம்.
ஜெயித்திட்ட நாம சாவ பிசாசை துரத்திட்ட நாம சாத்தானே மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து சாத்தானே சேனாயை ஓ சாவ சாத்தானே சேனை சாத்தானே சேனாயை ஆமே சாவ நல்ல தலைக்கு போல கையை தட்டி சொல்லுமா இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் ரிமாரா கரவா ஷகரவா thank you glory master இயேசுவின் நாமத்தினால உடைய நிறைவான பிரசன்னத்திற்காக உடைய மகிமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த என் ஆண்டவருடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல அமர்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஓ இயேசுவின் நாமம் yes glory வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம் வானிலும் பூவிலும் வானாதி வானவர் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இன்ப நாமம் ஆதியும் நீரே அந்தமும் நீரே சோதியும் நீரே என் சொந்தமும் நீரே ஆதியும் நீரே ஆமே சோதியும் நீரே என் சொந்தமும் நீரே எந்த காலத்திலோ எந்த நேரத்திலோ நன்றியா உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலோ இயேசுவே எந்த வேளையிலோ துதிப்பேன் தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாவரம் நீரே என் தாரகம் நீரே தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாவரம் நீரே என் தாரகம் நீரே எந்த கால அப்படி நாம் எல்லாம் எழுப்பிக் கொள்ளுமா எல்லாம் எழுப்பிக் கொள்ளும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையில் நல்ல கரங்களை தட்டி இயேசுவே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே வாழ்விலும் தாழ்விலும் ஓ வாதையில் என் பாதையில் நீரே எந்த காலத்திலோ எந்த நேரத்திலோ நன்றியா உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் எந்த வேளையிலோ துதிப்பேன் இயேசுவே எந்த வேளையிலோ துதிப்பேன் துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே எந்த காலத்திலோ எந்த நேரத்திலோ நன்றியா உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை இயேசுவே உம்மை நான் எந்த மறுபடி சத்தமாய் இயேசுவே இயேசுவே உம்மை நான் உரவரா ஷகரதரவா இயேசுவே எந்த வேளையிலோ துதிப்பேன் வழி தப்பி நான் தீர்ந்தே பாவ வழி அதை சுமந்தழைத்தே வழி தப்பி நான் தீர்ந்தே பாவ வழி அதை சுமந்தழைத்தே அவர் அன்பு கூறாலே அழைத்தது என்னையே அவர் அன்பு கூறாலே அழைத்தது என்னையே அந்த இன்ப நாளில் எந்த பாவம் சொல்லுங்க அந்த இன்ப மறுபடியும் அந்த இன்ப இன்னும் சத்தமாய் அந்த இன்ப சந்தோஷம் ஓ சந்தோஷம் சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை முற்றும் என்னை சந்தோஷம் இயேசுவே சந்தோஷம் ஹல்லேலூயா இயேசு என்னை
சொல்லுங்க பார்க்கலாம். ஓ சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பா. ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பா. அந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே. அந்த நல்ல இயேசு எந்தன் இந்த சத்தமானாரே. அந்த நல்ல இயேசு எந்தன் என் இயேசு மாத்திரம்தான் எனக்கு சொந்தமானவர் அப்படின்னு சொல்லுகிறவங்க மாத்திரம் அந்த நல்ல இயேசு எந்தன் இன்னும் சத்தமாய் அந்த நல்ல இயேசு எந்தன் இப்ப தலைக்கு மேல கையை தட்டி சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம். ஓ சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார். முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார். Yes, Lord. முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழித்திடுவார். பாவத்தில் பாதாளத்தில் அழித்திடுவார். நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். நானோ பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். இன்னும் சத்தமாய் என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். வார்த்தையை சொல்ல சொல்ல என்னில் வாழும் ஒரு தேவ இயேசுவோடு மகிமை என்றும் வாழுவேன். இப்பொழுது உங்களுடைய இடத்துல கடந்து வருகிறது. இயேசுவோடு Jesus. என்றும் வாழுவேன். அவரோடு நான் வாழுவேன். வாழும் இயேசுவோடு அவர்தான் எனக்கு என்றும் சொந்தமானவர் சொல்லுகிறவங்க. என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். ஓ என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். ஓ சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் என்னில் பொங்குதே. Jesus. என்னை ரட்சித்தார். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஒரு தேவ வல்லமை கடந்து வரட்டும். ஒரு தேவ அக்கினி கடந்து வருவதாக. ஒரு ரபா ஹபா ஹவா ஹவா ரவா சிவாராதாரகரியாந்துரே. Thank you glory to God. கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை முழுதுமாய் மூடிக்கொண்டு இருக்கிறார். இந்த இடம் முழுதுமாய் மூடிக்கொண்டு இருக்கிறார். ஒரு தேவ பிரசனம் இந்த இடம் முழுதுமாய் நிரப்பி கொண்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால அவரை உயர்த்த உயர்த்த அவரை மகிமைப்படுத்த ஒரு தேவ கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்ப போகிறது. Jesus. சந்தோஷம் என்னில் பொங்குதே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டையின ரத்தினால் நல்ல சத்தமாய் வல்லமை உண்டு. அற்புத வல்லமை. Yes, glory. இயேசுவின் நாமத்தினால உடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல நீட்டப்படுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல நீட்டப்படுவதாக. இப்போது இப்போது ஒரு தேவ கரம். இப்போது ஒரு தேவ கரம். Thank you glory to God. Thank you glory to God. உங்களை விடுதலை ஆக்குகிற, உங்களை சுகப்படுத்துகிற, உங்கள் பலவீனங்களை மாற்றுகிற. Oh thank you glory to God. ஒரு வல்லமை கடந்து வருகிறது. ஒரு அக்கினி கடந்து வருகிறது. இப்போது fire. ரிபா ஹபா 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 உஷபா ஹபா ஹபா. Thank you glory. Thank you glory to God. Hallelujah. 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 Yes, Lord. Hallelujah. 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 Yes, Lord. Thank you, Master Jesus. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால். Thank you, Lord. Oh, hallelujah. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி. Hallelujah. Yes, mighty name of Jesus. Urababa shababa. Ribara galaniatu. Rimaria tradana. Ushakara dalabaniatu.
நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிஷம் இயேசுவே ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உயிரோடு எங்களை ஜீவனை காத்து இம்மட்டும் எங்களை நடத்தினீரே உமக்கு நாங்கள் நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya hallelujah hallelujah hallelujah. Thank you glory master. Thank you glory to God. Thank you glory to God. உம்முடைய நாமத்தை உயர்த்தும் போதெல்லாம் எங்களுடைய மத்தியிலே இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறீர். எங்கள் சிரசை தொட்டு எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்கள் ஜெபங்களை கேட்கிறவராய் இருக்கிறீர். எங்கள் பலவீனங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இத்தனை பேர் சொல்ல முடியும். ஒரு 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் சத்தமா சொல்லுவீங்க, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. Thank you glory to God. Thank you glory to God. Oh Jesus. Oh hallelujah hallelujah hallelujah. Ah hallelujah. Ah hallelujah. கரத்தை உயர்த்தி சொல்லுவீங்களா? Hallelujah hallelujah. Yes glory hallelujah hallelujah. அவ இனுசதமாய் hallelujah. Oh hallelujah hallelujah hallelujah. மறுபடியும் hallelujah hallelujah. எங்கே 2 பேர் 100 பேர் அவருடைய நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். மறுபடியும் சொல்லுவா, அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் உங்கள் நடுவே வந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். சொல்லுங்க hallelujah. Yes glory. ஆண்கள் பகுதியில நீங்க மாத்திர சத்தமா சொல்வீர்களா? ஹalleluya. Yes hallelujah hallelujah. பெண்கள் பகுதியில இன்னும் சத்தமாய் hallelujah hallelujah. Yes glory hallelujah. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? பிதாவே, நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை தேடி வந்து உம்மை துதித்து பாடி உம்மை ஆராதித்து உம்மை உயர்த்தி இவ்வளவு காரியங்களை செய்ய நீர் எங்களுக்கு ஒரு அனுக்கிரகம் பாராட்டினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில பாராட்டின கிருபை பெரியது.
எங்கள் மத்தியில் நீர் அசைவாடு இருக்கிறீர். உடைய பிரசனத்தை எங்களுக்கு தந்து இருக்கிறீர். உடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த ஆராதனைக்குரிய வல்லமை, இந்த ஆராதனைக்குரிய பிரசனம் உடைய பிள்ளைகளை எப்பொழுதும் நிரப்புவதாக. பெரிய காரியங்களை செய்யும். மீதியான ஒவ்வொரு நிமிடத்தையும் என் தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா.